சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியிலும் ஈரானுக்கும் இஸ்ரேல் அமெரிக்க கூட்டணிக்கும் இடையிலான மோதல் ஒரு புதிய மற்றும் அபாயகரமான கட்டத்தை எட்டியுள்ளதை பார்க்க இருக்கின்றோம். ஈரானின் முக்கிய தளபதிகள் மற்றும் உளவுத்துறை தலைவர்கள் அடுத்தடுத்து கொல்லப்பட்டும் அந்த நாட்டின் தனித்துவமான மொசைக் பாதுகாப்பு மாதிரி மற்றும் சிதறடிக்கப்பட்ட இராணுவ கட்டமைப்பு காரணமாக அந்த நாடு இன்னும் போர்க்களத்தில் நிலைத்து நிற்கின்றது. மறுபுறம் ஹார்மோஸ் நீரிணையின் முடக்கத்தால் உலகளாவிய எரிபொருள் விலை அதிரடியாக உயர்ந்து வரும் நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்னால் வான்வழி தாக்குதல், தரைவழி ஆக்கிரமிப்பு அல்லது ராஜேந்திர பேச்சுவார்த்தை என்று பல தெரிவுகள் உள்ளன. ஈரானிய உளவுத்துறைக்கு இஸ்ரேல் ஊடுருவியுள்ள விவகாரம் பிராந்திய நாடுகளிடையே பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த எரிசக்தி போர் உலக பொருளாதாரத்தை எத்தகைய மாற்றத்திற்கு கொண்டுவரப்போகின்றது என்பதையும் இன்னும் கேள்விக்குறியாகவே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. 19ஆவது நாளில் இடம்பெற்ற முக்கியமான சம்பவங்களும் அதன் பின்னணியில் இடம்பெற்ற பல விடயங்கள் பற்றி இந்த காணொலியில் நாங்கள் பார்க்கலாம். Fourth Monkey Connect launching soon. அமெரிக்காவுடன் தொடர்புடைய எண்ணெய் உள்கட்டமைப்புகள் மற்றும் ஆலைகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஈரான் தீவிரமாக பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் கடற்படை தளபதி அலிரேசா டெங்சுரி இதுகுறித்து விடுத்துள்ள எச்சரிக்கையில் அமெரிக்க எண்ணெய் வசதிகளை சாதாரண வணிக இடங்களாக கருத முடியாது என்று தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் தொடர்புடைய எண்ணெய் சுத்திகரிப்பு மற்றும் சேமிப்பு வசதிகள் இனி அமெரிக்க இராணுவ தளங்களுக்கு இணையான இலக்குகளாக கருதப்படும் என்று தெரிவித்துள்ளார். இலக்குகளின் பட்டியல் புதுப்பிக்கப்படும் போது இந்த எண்ணெய் ஆலைகள் சக்தி வாய்ந்த தாக்குதலுக்கு உள்ளாகும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இத்தகைய இடங்களிலிருந்து பொதுமக்கள் மற்றும் பணியாளர்கள் உடனடியாக விலகியிருக்குமாறும் அவர் இறுதி எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். முன்னெச்சரிக்கையாக வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள 5 முக்கிய எரிசக்தி நிலையங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களை உடனடியாக வெளியேறுமாறு ஈரான் கேட்டுக் கொண்டுள்ளது. குறிப்பாக சாம் ட்ரெப் சுத்திகரிப்பு ஆலை, மஷ்ஜித் ஹோல்டிங் நிறுவனம் உள்ளிட்ட பல முக்கிய நிலையங்கள் இதில் உள்ளடங்கியிருக்கின்றன. உலகின் மிகப்பெரிய எரிவாயு வயல் மீதான இந்த தாக்குதலை ஆபத்தான மற்றும் பொறுப்பற்ற செயல் என்று கட்டார் வெளியுறவு அமைச்சகம் வன்மையாக கண்டித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள கட்டார் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் முக்கியமான பொது வசதிகளை குறிவைப்பதை தவிர்க்க வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்துவதாக தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் ஈரானுக்கு கடந்த 48 மணி நேரம் மிகவும் கொடூரமானதாக அமைந்திருக்கின்றது. ஃபேசிச் தளபதி ஹோலம் ரஷா ஸ்லோமானி, உளவுத்துறை அமைச்சர் இஸ்மாயில் ஹாதிப் என்று தன்னுடைய முக்கியமான மனிதர்களை ஈரான் இழந்துவிட்டது. ஆனால் எல்லாவற்றையும் விட பெரிய பின்னடைவு ஈரானின் பாதுகாப்பு படை தலைவரான அலி ராஜியானி கொல்லப்பட்டதாகும். ஈரானின் முக்கிய இலக்குகளை தாக்குவதை விட அதன் தலைமைத்துவத்தை நிலைகுலையச் செய்து ஆட்சியை மேலிருந்து கீழ்வரையில் ஆதரவு வைப்பதே இஸ்ரேலின் திட்டமாகும். ஈரானின் புதிய உச்சத் தலைவராக கருதப்படுகின்ற முஸ்தபா ஹமேனி தான் இஸ்ரேலின் அடுத்த இலக்கு. அவரை பற்றி இஸ்ரேல் தரப்பில் பின்வருமாறு கூறப்படுகின்றது. முஸ்தபா எங்கு இருக்கின்றார் என்று தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் எவரையும் நாங்கள் விடமாட்டோம். அவர்களை தேடி கண்டுபிடித்து அடைத்துவிடுவோம் என்று கூறியிருக்கின்றது. பொதுவாக ஒரு நாட்டின் உச்ச தலைவர்கள், தளபதிகள் மற்றும் அணுசக்தி பிரிவு அதிகாரிகள் என்று 40க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டால் அந்த நாடு முற்றிலுமாக சரிந்துவிடும். ஆனால் ஈரானில் அது நடக்கவில்லை. மார்ச் 3 பாதுகாப்பு அமைச்சர், மார்ச் 8 IRGC அதிகாரிகள், மார்ச் 12 ஏவுகணை பிரிவு தளபதி என்று அடுத்தடுத்த தலைவர்கள் கொல்லப்பட்டும் ஈரான் இன்னும் போரிட்டு வருகின்றது. இதற்கு காரணம் ஈரான் பல தசாப்தங்களாக திட்டமிட்டு உருவாக்கிய மொசைக் பாதுகாப்பு மாதிரி அமைப்பாகும். பெரும்பாலான நாடுகளின் கட்டமைப்பு ஒரு அடுக்குமாடி கட்டிடம் போன்றது. அதன் அஸ்திவாரத்தையோ அல்லது மேல்தளத்தையோ தகர்த்தால் மொத்தமும் சரிந்துவிடும். ஆனால் ஈரானின் கட்டமைப்பு ஒரு சிலந்தி வலை போன்றது. ஒரு முனையை தாக்கினால் வலை அதிருமே தவிர அறுந்து போகாது. இராணுவம் பல சுயேட்சையான பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை தலைமையகம் அளிக்கப்பட்டாலோ அல்லது தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டாலோ ஒவ்வொரு பிரிவும் அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்பதை ஏற்கனவே அறிந்திருக்கும். அவர்கள் மேலிடத்து உத்தரவுக்காக காத்திருக்க மாட்டார்கள். ஈராக் அதிபர் சதாம் ஹுசேன் இறந்தவுடன் அந்த நாடு சீர்குலைந்ததைக் கண்டு ஈரான் தன்னுடைய கட்டமைப்பையே மாற்றியது. இஸ்ரேலின் தாக்குதல்கள் ஈரானுக்கு பலத்த சேதத்தை உண்டாக்குகின்றது என்பது உண்மைதான். ஆனால் அந்த அமைப்பை அவர்களால் உடைக்க முடியவில்லை. தலைமையை தகர்த்தால் போர் முடிவு வரும் என்ற அமெரிக்காவின் கணக்குகளை ஈரான் தலைகீழாக மாற்றிவிட்டது. தலைவர்கள் கொல்லப்பட்டாலும் இயங்கும் இந்த அமைப்பை எப்படி வீழ்த்துவது என்பதுதான் இப்போது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் முன்னுள்ள பெரிய கேள்வியாக காணப்படுகின்றது. ஆனாலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவுகின்ற தற்போதைய போர் பதற்றங்களுக்கு மத்தியில் ஈரானின் மிக உயர்மட்ட உளவு மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளுக்குள் இஸ்ரேல் ஆழமாக ஊடுருவுள்ள விவகாரம் சர்வதேச அரங்கில் பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இது வெறும் உளவு நடவடிக்கை மட்டுமல்லாமல் ஈரானின் இறையாண்மைக்கு விடுக்கப்பட்ட சவாலாகவும் பார்க்கப்படுகின்றது. ஈரானின் உளவு அமைப்பு ஃபெசிஸ் மற்றும் புரட்சிகர பாதுகாப்பு படை ஆகியவற்றின் உள்வட்டத்திற்குள் இஸ்ரேலிய உளவாளிகள் ஊடுருவி இருப்பது மோதல்களின் வரலாற்றில் இதுவே முதல் முறை என்று பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள். இதன் வெளிப்பாடாகவே பின்வரும் சம்பவங்கள் பார்க்கப்படுகின்றன. ஈரானின் மிக உயர்மட்ட தலைவர்கள் மற்றும் இராணுவ தளபதிகள் எங்கிருக்கின்றார்கள் என்பதை துல்லியமாக அறிந்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதில் இஸ்ரேல் வெற்றி பெற்றமை. ஒரு தாக்குதல் நடந்த பிறகு அல்லது ஒரு முக்கிய முடிவை ஈரான் எடுக்கும் முன்பே ஈரானிய அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளுக்கு முன்னதாகவே இஸ்ரேல் அந்த செய்திகளை உறுதிப்படுத்துவது. இது ஈரானின்
ஈரானின் தகவல் தொடர்பு வலையமைப்பை இஸ்ரேல் முழுமையாக கண்காணிப்பதை காட்டுகின்றது. இஸ்ரேலின் உளவாளிகள் ஈரானின் முக்கிய நகரங்கள், அணுசக்தி நிலையங்கள் மற்றும் ராணுவ தளங்கள் என்று நாட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் பரவியிருப்பதாகவே அஞ்சப்படுகின்றது. அண்மையில் ஈரானின் முன்னாள் ஜனாதிபதி மஹ்மூத் அஹ்மதினிஜாத் அளித்த பேட்டியில் இஸ்ரேலிய ஊடுருவலை தடுக்க உருவாக்கப்பட்ட பிரிவின் தலைவரே ஒரு இஸ்ரேலிய உளவாளியாக இருந்தார் என்று குறிப்பிட்டிருந்தது. இந்த உளவு ஊடுருவல் என்பது ஈரானுடன் மட்டும் நின்றுவிடாமல் அண்டை நாடுகளிலும் எழுந்துள்ளதா என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலைமை ஈரானில் மட்டுமில்லை, மாறாக பிராந்தியத்தில் உள்ள அனைத்து நாடுகளிலும் இதுதான் நிலை. இதனால் ஏற்பட போகும் மரணங்கள் மற்றும் அழிவுகள் மிக மோசமானதாக இருக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் எச்சரிக்கின்றார்கள். அரசு மற்றும் ராணுவ அமைப்புகளுக்குள் ஒருவரொருவர் சந்தேகிக்க வேண்டிய சூழலும் ஈரானில் உருவாகியுள்ளது. உளவுத்துறை தோல்விகளால் தற்காப்பு நடவடிக்கைகள் பலவீனமடைந்து பெரும் உயிரிழப்புகளுக்கு வழிவகுக்கலாம். இந்த ஊடுருவலை களைவதற்கு ஈரான் தன்னுடைய பாதுகாப்பு பிரிவுகளில் பாரிய மாற்றங்களை செய்ய வேண்டிய கட்டாயத்திலும் தற்போது உள்ளது. இதேவேளை போர் தொடங்கியதிலிருந்தே ஹார்மோஸ் நீர்வழிப்பாதை வழியாக செல்கின்ற போக்குவரத்து 95% சரிந்தது. இது கச்சா எண்ணெய் விலையை ஒரு பரலுக்கு $100 மேல் உயர்த்தியது. ஆனால் நிலைமை சற்று தனிய வாய்ப்புள்ளதா என்று ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. ஈரான் தன்னுடைய பிடியை தளர்த்துகின்றதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. சமீபத்திய தரவுகளின்படி கடந்த திங்கட்கிழமை சுமார் 8 கப்பல்கள் இந்த நீரிணையை கடந்தன. இவை ஈரானியர் அல்லாத பிற நாட்டு கப்பல்கள். முந்தைய வாரத்தை விட இது 2 மடங்கு அதிகமாகும். எனவே ஈரான் தன்னுடைய பிடியை தளர்த்துவது போல் தெரிந்தாலும் அது அனைவருக்கும் பொருந்தாது என்று கூறப்படுகிறது. இது ஒரு செக் பாயிண்ட் முறை போல் செயற்படுகின்றது. இந்தியா, சீனா, பாகிஸ்தான் மற்றும் துருக்கி போன்ற நட்பு நாடுகளின் கப்பல்கள் அனுமதிக்கப்படுகின்றன. மேற்கத்திய நாடுகள் மற்றும் இஸ்ரேலுடன் தொடர்புடைய கப்பல்கள் குறிவைக்கப்படுவதால் அவை இந்த பகுதியை தவிர்க்கின்றன. ஈரான் தன்னுடைய கூட்டாளிகளை பகைத்துக் கொள்ள விரும்பவில்லை. அதே சமயம் இந்த முற்றுகையை ஒரு துருப்புச்சீட்டாகவும் பயன்படுத்துகின்றது. போர் தொடங்கும் முன் $72 இருந்த எண்ணெய் விலை வரும் 19 நாட்களில் 45% உயர்ந்து $107 வரையில் எட்டியுள்ளது. இது ஈரானுக்கு லாபகரமான ஒன்றாக இருக்கின்றது. இந்த நிலைமையை சமாளிக்க டொனால்ட் ட்ரம்ப் ஒரு கடற்படை கூட்டணி உருவாக்க முயன்றார். கப்பல்களுக்கு பாதுகாப்பாக வர மற்ற நாடுகளை அவர் கேட்டார். ஆனால் அவருக்கு கிடைத்தது நிராகரிப்பு மட்டுமே. பிரான்ஸ் போன்ற நாடுகள், நாங்கள் இந்த போரில் ஒரு தரப்பு அல்ல, எனவே ஹார்மோஸ் நீரிணையை திறக்கும் ராணுவ நடவடிக்கையில் பங்கேற்க மாட்டோம் என்று தூதரக ரீதியாக மட்டும் செயல்படுவோம் என்று கூறியது. இதனால் ஆத்திரமடைந்த ட்ரம்ப் நேட்டோ ஒரு பெரிய தவறு செய்வதாக கூறினார். மேலும் இங்கிலாந்து பிரதமர் ஸ்டார்மரை விமர்சித்த அவர் ட்ரம்ப் தன்னுடைய அலுவலகத்தில் வைத்திருக்கும் வின்ஸ்டன் சர்ச்சிலின் சிலையை சுட்டிக்காட்டி துரதிருஷ்டவசமான கீர் ஒன்றும் சர்ச்சில் கிடையாது என்று கிண்டல் செய்தார். குறிப்பாக பிப்ரவரி 28 வரையில் அமைதியாக இருந்த இந்த நீரிணை ட்ரம்பின் ஈரான் மீதான போரினால் முடக்கப்பட்டது. ஈரான் சரணடைந்துவிடும் அல்லது அமெரிக்க ராணுவம் இதனை தடுக்கும் என்று ட்ரம்பின் கணக்குகள் பொய்த்து போயின. ஹார்மோஸ் நீரிணையின் வடக்கு கடற்கரை முழுவதையும் ஈரான் தன்வசம் வைத்துள்ளது. இதன் குறுகிய பகுதி வரும் 33 கிலோமீட்டர்கள் மட்டுமே. இதனை முடக்க பெரிய கடற்படை தேவையில்லை. வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்ட அதிவேக படகுகள், ஆயிரக்கணக்கான ஷாக ட்ரோன்கள் மற்றும் கடல் கண்ணிவெடிகளே போதும். சுருக்கமாக சொன்னால் புவியியல் ரீதியாக ஈரான் இங்கு வலுவான நிலையில் உள்ளது. ஒருவேளை நிலைமை இன்னும் மோசமாகி ஈரான் எரிசக்தி தளங்கள் தாக்கப்பட்டால் எண்ணெய் விலை $200 வரை தாண்டும் அபாயம் உள்ளது. இதேவேளை மத்தியில் வருகின்ற போர் சூழலில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் அடுத்த கட்ட நகர்வுகள் உலக நாடுகளால் உன்னிப்பாக கவனிக்கப்படுகின்றன. ஈரானுக்கு எதிரான இந்த மோதலை முடிவுக்கு கொண்டுவர அல்லது தீவிரப்படுத்த ட்ரம்பின் முன்னால் 4 பிரதான தெரிவுகள் இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். தற்போது இடம்பெற்று வரும் வான்வழி தாக்குதல்களை மேலும் விரிவுபடுத்துவது முதல் தெரிவாகும். ஈரான் மிகப்பெரிய எரிவாயுவர்கள் மற்றும் உட்கட்டமைப்புகளை ஏற்கனவே இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. அமெரிக்கா பங்கர் பஸ்டர் குண்டுகளையும் பயன்படுத்த தொடங்கியுள்ளது. வான்வழி தாக்குதல்கள் மட்டும் ஒரு ஆட்சியை கவிழ்க்க போதுமானதல்ல. இது ஈரானில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றார்கள். ஈரானின் அதிகார மையங்களை கைப்பற்ற அமெரிக்க வீரர்களை நேரடியாக களமிறக்குவது 2வது தெரிவாகும். ஈரான் ஈராக் அல்லது ஆப்கானிஸ்தானை போன்றது அல்ல. இது மிகப்பெரிய நாடு மற்றும் மலைப்பாங்கான பிறப்பை கொண்டது. ஈரானில் தரைவழி தாக்குதல் நடத்தினால் அது மற்றொரு வியட்நாம் போராக மாறும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இருப்பினும் ட்ரம்ப் இதனை முழுமையாக நிராகரிக்கவில்லை. முழுமையான போருக்கு பதிலாக குறிப்பிட்ட இலக்குகளை கைப்பற்றும் உத்திகள் இதில் அடங்கும். ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்க கொமாண்டோக்கள் மூலம் கைப்பற்றி வெளியேற்றுவது, ஈரானின் 90% கச்சா எண்ணெய் சுத்திகரிக்கப்படுகின்ற ஹெர்தீவை அமெரிக்கா தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுப்பது என்று முக்கியமான நகர்வுகள் இடம்பெற்றன. இதற்காக அமெரிக்காவின் USS போலி என்ற நீர்மூழ்கி கப்பல் மற்றும் தரைப்படை தாங்கி கப்பல்கள் மத்திய கிழக்கு நோக்கி நகர்ந்து வருகின்றன. செனட்டர் லின்ஷே கிரெகம் இந்த திட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார். ஈரான் பேச்சுவார்த்தைகளை நிராகரித்தாலும் ட்ரம்ப் அதற்கான வழிகளை திறந்து வைத்துள்ளார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் ஈரானின் யுரேனியத்தை ரஷ்யாவிற்கு மாற்றுவது போன்ற திட்டங்களை முன்மொழிந்துள்ளார். போர் நீடிப்பது அமெரிக்காவிற்குள் ட்ரம்பிற்கு பின்னடைவை ஏற்படுத்தலாம் என்பதால் ராஜதந்திர ரீதியாக ஒரு வெற்றியை அறிவித்துவிட்டு போரை முடிவு கொண்டுவரும் வாய்ப்புகளும் உள்ளதாகவே கூறப்படுகின்றது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.